ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து விஜய் பார்க்கறதுக்காக வராருல. உள்ள வந்தோடனே விஜய் கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி என் காவேரியை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துரு, ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், உனக்கெல்லாம் இதான் இல்லைன்னு சொல்லி கத்துனோடனே இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட ஆஃபீஸ், மெதுவா பேசுங்க அப்படின்னோடனே இப்போ நிவின் வந்து சரி சரி, நீ வந்து இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ வச்சுட்டு என் காவேரி எனக்கு திருப்பி கொடுத்துடனே, என்ன பிஸ்னஸ் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நிவின் வந்து விஜய் சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி எல்லாமே உனக்கு பிஸ்னஸ் தான் இல்லை, ஒரு வருஷம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு இப்போ விஜய் திருப்பி கேட்குறாரு, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா பொறுமையா கேளு. எங்க வீட்ல எங்க தாத்தா பாட்டிக்கு வயசாயிருச்சு, அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க, அதனால தான் நான் அவளை வந்து அந்த நேரத்துல அவ பணம் வேணும்னு என்கிட்ட வந்து நின்னனால நான் அவளை வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான். வீட்ல அவ சந்தோஷமா தான் இருக்கா, எங்க வீட்ல யாருக்குமே தெரியாதனால அவளை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, அவ சந்தோஷமா தான் இருக்கணும்னு இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, அவ சந்தோஷமா இருக்கா நீ பாத்தியா, அவ படபடன்னு பேசுவா, ஆனா அவ வந்து சந்தோஷமாலாம் இல்ல, அவ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா, அவ கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா நான் அவளை உண்மையா நேசிச்சிருக்கேன், உனக்கெல்லாம் காதலை பத்தி தெரியுமா அப்படின்னோடனே இப்ப விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. காதலை பத்தி தெரியுமா, நீ என்கிட்டயே கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. நிவினுக்கும் கொடுக்குறாரு. இப்ப 2 பேருமா சேர்ந்து ஸ்மோக் பண்றாங்க. அப்புறமா விஜய் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிட்டு பேசுறாரு, இங்க பாரு, இந்த காதல் கன்றாவி எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், அதனாலதான் எதுவுமே வேணான்னு இருக்கிறேன், அதனால இனிமே இதை பத்தி பேசாத, ஒரு வருஷம் நீ வெயிட் பண்ணா போதும், நான் திருப்பியும் காவேரியை கொண்டு வந்து உன்கிட்டயே, உன் காவேரியே அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஒரு நிமிஷம் அவரே அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு அப்புறமா நான் திருப்பி சொல்றாரு, காவேரியை நான் கொண்டு வந்து உன்கிட்டயே ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு. நிவின் காவேரியை பத்தி பேசும்போது விஜய் அப்படியே பாவமா கேட்டுட்டே இருக்கிறாரு நிவின் சொல்றத. அப்புறமா இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷம் என்ன 9 வருஷம் கூட நான் அவளுக்காக காத்திருப்பேன். ஐயோ, நீ அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண வேணாம்ப்பா, அவ்வளவு நாள்லாம் என்னாலலாம் முடியாது, ஒரே ஒரு வருஷம் தான், நான் கொண்டு வந்து திருப்பி அவகிட்ட கொடுத்துருவேன், இந்த காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னோடனே, நீ இதுக்கு மேல யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிவினை அனுப்பி வைக்கிறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, தாத்தா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ காவேரி வராங்க. இப்ப காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுறாங்க. பேசிட்டு கடைசியில தாத்தாட்ட கேட்குறாங்க, நான் காலையில ஒரு ஃபோட்டோ பார்த்தேன்ல, மூஞ்செல்லாம் கிறுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு யாரு? விஜயோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னோடனே, இப்ப தாத்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.